நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய செயின்ஸில் உள்ள முக்கியமான டோக்கன்ஸ் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, சொலோனா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இறக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோயஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்டோபர் மாதம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, ஒரு $17 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $126 5 மடங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா, லாபத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சொலோனா செயின் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா அவலாஞ்சி. ஸோ அவலாஞ்சியை பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டாப்பில் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு டோக்கன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம். ஸோ அவலாஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே அக்டோபர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, வெறும் $9 இருந்துச்சு. இப்போ 9லேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மடங்குகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். 50-45 அப்போ 4 மடங்குக்கு மேலே கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா, அவலாஞ்சி பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய லெவலில், அதாவது $100க்கு மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருக்குது. ட்ரிபிள் டிஜிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அதை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நியர் ப்ரோட்டோக்கால். நியர் ப்ரோட்டோக்காலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஒரு நல்ல ரேஞ்சு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அக்டோபரில் $1க்கு கீழே போய் செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்து இன்றைக்கி $4.50 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா $4.25 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நியர் ப்ரோட்டோக்கால் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான செயின் தான். ஸோ இதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, செலியோ செயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வளரக்கூடிய ஒரு செயின் தான். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $0.37 இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு $0.75 வரைக்கும் போயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1x பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு 2 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் செல்லோ செயின்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ மேஜரான செயின்ஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு மிக முக்கியமான டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டோக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா, இதே மாதிரியே போயிட்டுருக்காது. மேபி ஒரு டம்ப் இருக்கும் இடையில. அந்த டம்பில் நீங்கள் திருப்பி என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு ரீபவுன்சிங் பாயிண்ட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வழியாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பிறக்க இருக்கக்கூடிய 2024 எண்டு 2025 ஒரு 3 மாத 4 மாத காலத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் மினிமம் ஒரு 5xலேருந்து 20x 100x கூட நீங்கள் ப்ராஃபிட்ஸை பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகளை இந்த காயின்ஸ்லாம் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை சேனலில் ஷேர் பண்ணுவேன், பாருங்கள்.